மாட்டேங்கிறா. நம்ம ஏழைன்னு அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது? நம்மளே ஐஸ் கட்டி எல்லாம் வித்து நம்ம குடும்பத்தை நடத்திட்டு இருக்கோம்னு அவளுக்கு தெரியணும். சில நேரங்கள்ல அந்த ஐஸ் கட்டிங்க விக்காம போய் அப்படியே உருகி போயிடுது. இந்த ஐஸ் கட்டி மாதிரியே நம்மளுடைய கனவுகளும் லட்சியங்களும் ஐஸ் கட்டி உருகுற மாதிரியே உருகிட்டு போயிடுது. என்ன செய்யறது? நதாஷா புலம்புறத கேட்டுட்டு ராகுல் மௌனமா நிக்கிறான். அமைதியா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குறான். விடிஞ்ச உடனே ராகுல் வழக்கம் போல 3 ஐஸ் கட்டிகளை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போறான். அத மார்க்கெட்ல வைக்க முயற்சிக்கிறான். என்ன ராகுல் அண்ணா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த வியாபாரத்தை பார்க்க போறீங்க? இப்பதான் எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்துடுச்சே. இன்னும் கொஞ்ச நாள் போனா இந்த ஐஸ் கட்டிகள்லாம் யார் வாங்க போறான்னு நினைக்கிறீங்க? நான் என்னதான்க்கா பண்ணேன்? என்ன இருக்கோ அதை வச்சு நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இதுல கிடைக்கிறத வச்சுதான் என் குடும்பத்தை நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப இந்த வேலை கூட நான் செய்யாம விட்டா என் குடும்பத்தை நான் எப்படி நடத்த முடியும்? நான் அப்படி சொல்லலப்பா. இந்த ஐஸ் கட்டிகளை விக்கிறதுக்கு பதிலா நீ ஏதாவது ஒரு ஃபேக்டரிக்கு வேலைக்கு போகலாம்.